சென்னை சிட்டில பட்ஜெட்ல நீங்க வந்து பிளாட்ஸ் ஆர் வில்லாஸ் பாத்துட்டீங்களா? அப்ப இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. செங்கல்பட்டு சரௌண்டிங்ல ஒர்க் பண்றீங்க, இல்ல கூடுவாஞ்சேரி பக்கத்துல ஒர்க் பண்றீங்க, மறைமலை நகர் ஒர்க் பண்றீங்க, இல்ல தாம்பரம் சைடு ஒர்க் பண்றீங்க, கிளம்பாக்கம் ஒர்க் பண்றீங்க, இந்த மாதிரி சரௌண்டிங்ல ஒர்க் பண்ணாலும் சைட் உங்களுக்கு பக்காவா இருக்கும். நம்ம சைடு எக்ஸாக்ட்டா பாத்தீங்க அப்படின்னா மகேந்திரா வேல் சிட்டி பேக் சைடுல தாங்க லொகேட் ஆயிருக்கு. அந்த சைடு நமக்கு யார் கொடுத்துருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா பாக்கியம் தான் கொடுத்துருக்காங்க. சைட் நேம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீ பாலாஜி நகர் தான். மொத்தம் 3.5 ஏக்கர்ல கொடுத்துருக்காங்க. டோட்டல் பிளாட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 75 பிளாட்ஸ் இருக்கு. இதுல வந்து 50% ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆயிருச்சு. ஜிஎஸ்டில இருந்து 5 கிலோமீட்டர், செங்கல்பட்டு டு திருப்பூர் பைபாஸ்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்லயும், நம்ம சைட்ல இருந்து 150 மீட்டர்ல பஸ் ஸ்டாப், பர்னூர் ரயில்வே ஸ்டேஷன் கூட நியர்பைல தான் இருக்கு. பாத்துட்டு இருக்க சைட் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த லைனை பாருங்களே, ஃபுல்லா ஆல்ரெடி வீடு கட்டி வந்துட்டாங்க மக்கள். இங்க தான் நம்ம சைட் லொகேட் ஆயிருக்கு. சரிங்களா? இதுல பாத்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு இயற்கை சார்ந்த இடத்துல நீங்க வந்து வில்லாஸ் கட்டணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த சைட் உங்களுக்கு பக்காவா இருக்கு. டிடிசிபி ரெரா அப்ரூவல் இருக்கனால பேங்க் லோனுமே அவைலபிள் இருக்கு. மீட்டிங் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து நீங்க ஒரு கிரவுண்ட் 2 கிரவுண்ட் எவ்வளவு வாங்கிக்கலாம். ஜாப்காக பார்த்தாலும் சரி, ஏன்னா மகேந்திரா வேல் சிட்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்குள்ள எவ்வளவு கம்பெனிஸ் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பெருமாள் கோயில் பாத்தீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ்ல போயிடலாம். செங்கல்பட்டே வெறும் 8 மினிட்ஸ்ல போயிடலாம். கிளம்பாக்கம் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 19 மினிட்ஸ்ல போயிடலாம். நம்ம ரமணா வித்யாலயா ஸ்கூல் கூட நியர்பைல இருக்கு. சாரம் யூனிவர்சிட்டி கூட நம்ம சைட்ல இருந்து நியர்பையா தான் இருக்கு. உங்க கையில வெறும் 3 லட்சம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க பாத்துட்டு இருக்க இந்த சைட்ல புக் பண்ண முடியும். இப்போ நம்ம பாத்துட்டு இருக்க பாக்கியா ஹோம்ஸோட ஸ்ரீ பாலாஜி நகர்ல பெர் ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்க அப்படின்னா 1,999 தான் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன ஆஃபர் பாத்தீங்க அப்படின்னா லோனை எடு, இஎம்ஐ எடு, உங்களுக்கான 6 மாசம் இஎம்ஐ பேமெண்ட்டை பாக்கியா ஹோம்ஸே பே பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆஃபரோட நீங்க இங்க லேண்ட் வாங்க நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. சென்னை சிட்டில பட்ஜெட்ல நீங்க வந்து பிளாட்ஸ் ஆர் வில்லாஸ் பாத்துட்டீங்களா? அப்ப இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. நம்ம நின்னுட்டு இடம் பாத்தீங்க அப்படின்னா சென்னை டு திருச்சி ஹைவேல நின்னுட்டு இருக்கோம். நம்ம பார்க்க போற சைட் பாத்தீங்க அப்படின்னா மகேந்திரா வேல் சிட்டில இருந்து ஜஸ்ட் 155 கிலோமீட்டர் தான் இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், மகேந்திரா வேல் சிட்டி நம்ம இருக்கல இருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தான் இருக்கு. அங்க இருந்து ஒரு சூப்பரான சைட் நம்ம பார்க்க போறோம். இந்த ஹைவேல இருந்து நீங்க இந்த பக்கமா போனீங்க அப்படின்னா கிளம்பாக்கம், தாம்பரம் அந்த சைடு போகலாம். அதே இந்த சைடு போனீங்க அப்படின்னா நீங்க செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், பாலாஜாபாத் இந்த மாதிரி போயிடலாம். அதே நீங்க இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் இந்த சைடு மகேந்திரா வேல் சிட்டி போனோம் அப்படின்னா அங்க இருந்து நம்ம சைட் சூப்பரான சைட் அமைஞ்சிருக்கு. அந்த சைடு தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம சைட்டுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம சைடு எக்ஸாக்ட்டா பாத்தீங்க அப்படின்னா மகேந்திரா வேல் சிட்டி பேக் சைடுல தாங்க லொகேட் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த சைடு நமக்கு யார் கொடுத்துருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா பாக்கியம் தான் கொடுத்துருக்காங்க. சைட் நேம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீ பாலாஜி நகர் தான். இந்த சைட் பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 3.5 ஏக்கர்ல கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜிஎஸ்டில இருந்து 5 கிலோமீட்டர், அது மட்டும் இல்லாம செங்கல்பட்டு டு திருப்பூர் பைபாஸ்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்லயும், நம்ம சைட்ல இருந்து 150 மீட்டர்ல பஸ் ஸ்டாப்பும், அது மட்டும் இல்லாம பர்னூர் ரயில்வே ஸ்டேஷன் கூட நியர்பைல தான் இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான கனெக்டிவிட்டி எல்லாம் பக்காவா இருக்கிற ஒரு சைடு தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க இந்த சைடு போய் பார்க்கலாம். நம்ம பார்த்துட்டு இருக்க சைட் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த லைனை பாருங்களே, ஃபுல்லா ஆல்ரெடி வீடு கட்டி வந்துட்டாங்க மக்கள். இங்க தான் நம்ம சைட் லொகேட் ஆயிருக்கு. சரிங்களா? சைடுகளே பாத்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பாருங்களேன், அங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி பக்காவா தாங்க இருக்கு. இந்த மாதிரி ஒரு இயற்கை சார்ந்த இடத்துல நீங்க வந்து வில்லாஸ் கட்டணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த சைட் உங்களுக்கு பக்காவா இருக்கும். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமே பக்காவா இருக்கும். ஏன்னா மகேந்திரா வேல் சிட்டி நியர் நீங்க எடுத்துக்கிட்டாலே மினிமம் பாத்தீங்க அப்படின்னா 5,000 அந்த மாதிரி ஸ்கொயர் ஃபீட் கொடுப்பாங்க. ஆனா இங்க வந்து யாராலையுமே வாங்க முடிய ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்ல தான் கொடுக்குறாங்க. நம்ம பாக்கியா ஹோம்ஸோட ஸ்ரீ பாலாஜி நகர் பாத்தீங்க அப்படின்னா 3.5 ஏக்கர்ல கொடுத்துருக்காங்க. டோட்டல் பிளாட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 75 பிளாட்ஸ் இருக்கு. இதுல வந்து 50% ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆயிருச்சு. மீதம் பாத்தீங்க அப்படின்னா 50% தான் அவைலபிளா இருக்கு. சோ நீங்க இங்க வந்து ஒரு பிளாட் வாங்க நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. டிடிசிபி ரெரா அப்ரூவல் இருக்கனால பேங்க் லோனுமே அவைலபிள் இருக்கு. இங்க அம்யூனிட்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா பிளாக் டாப் ரோட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி. அது மட்டும் இல்லாம செக்யூரிட்டி இருக்காங்க, சிசிடிவி இருக்கு, அம்யூனிட்டிஸ்மே இருக்கு. சோ இந்த மாதிரி அம்யூனிட்டிஸ்மே பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியுமே இருக்கு. ஸ்டார்ம் வாட்டர் ட்ரைனேஜ் கூட கொடுத்துருக்காங்க. சோ இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியுமே நம்ம சைட்டுக்குள்ள இருக்கு. ஸ்டார்டிங் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து நீங்க ஒரு கிரவுண்ட் 2 கிரவுண்ட் எவ்வளவு வாங்கிக்கலாங்க, அந்த அளவுக்கு அவைலபிள் இருக்கு. நம்ம சைட் அப்ரிசியேஷன் பத்தி சொல்லவே தேவையில்லைங்க. ஏன்னா ஆல்ரெடி அப்ரிசியேஷன் ஆன இடத்துல தான் நம்ம சைட்டே லொகேட் ஆயிருக்கு. ஏன் இப்படி சொல்றேன்னா மகேந்திரா வேல் சிட்டி இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்ல இருக்கு. அதே மாதிரி ஜிஎஸ்டி பாத்தீங்க அப்படின்னா 5 கிலோமீட்டர்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம செங்கல்பட்டு டு திருப்பூர் பைபாஸ் பாத்தீங்க அப்படின்னா 2 கிலோமீட்டர்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம நியர்பை பஸ் ஸ்டாப் இருக்கு, பர்னூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. இந்த மாதிரி எல்லா கனெக்டிவிட்டியில இருந்து நீங்க ஜாப்காக பார்த்தாலும் சரி, ஏன்னா மகேந்திரா வேல் சிட்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்குள்ள எவ்வளவு கம்பெனிஸ் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். சோ வேலை வாய்ப்புக்கு பஞ்சமே இருக்காது. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டுக்கு இங்க பஞ்சமே இல்ல. பக்காவா எல்லாமே பக்காவா இருக்கு. சோ 10 பொறுத்து பக்கான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பக்காவா இருக்கு. சோ இந்த சைட்ல நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்த்தாலும் சரி, இல்ல வந்து ஒரு வில்லா கட்டி வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த சைட் உங்களுக்கு பக்காவா இருக்கும். அதுவும் பட்ஜெட்ல இருக்கும். நம்ம சைட்டுக்கு லொகேஷன் அட்வான்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மகேந்திரா வேல் சிட்டி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பேக் சைடுல தான் இருக்கு. ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல போயிடலாம். பர்னூர் ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்க அப்படின்னா 3 மினிட்ஸ்ல போயிடலாம். சிங்க பெருமாள் கோயில் பாத்தீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ்ல போயிடலாம். செங்கல்பட்டே வெறும் 8 மினிட்ஸ்ல போயிடலாம். அது மட்டும் இல்லாம கிளம்பாக்கம் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 19 மினிட்ஸ்ல போயிடலாம். சோ உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கனெக்டிவிட்டி எல்லாமே பக்காவா இருக்கு. அது மட்டும் இல்லாம நியர்பை ஸ்கூல் காலேஜஸ் பார்க்கலாம். ஸ்கூல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி மகேந்திரா வேல் சிட்டி இருக்குல்ல, அதுக்குள்ளே ஒரு ஸ்கூல் இருக்குங்க, அவங்களோட ஸ்கூலே இருக்கு. சோ மகேந்திரா வேல் ஸ்கூல் இருக்கு. அது மட்டும் இல்லாம பிருந்தாவன் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரமணா வித்யாலயா ஸ்கூல் கூட நியர்பைல இருக்கு. அது மட்டும் இல்லாம சென்ட் கொலம்பியன்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கூட இருக்கு. சிஎஸ்ஐ ஹையர் செகண்டரி ஸ்கூல் கூட நியர்பைல இருக்கு. காலேஜஸ் பாத்தீங்க அப்படின்னா பட்டமால் அழகேசன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், ஏஆர்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்,
கவர்மெண்ட் லா காலேஜ், இதெல்லாம் போக எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி கூட நம்ம சைட்ல இருந்து நியர்பை தான் இருக்கு. ஸோ நியர்பைல பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூலும் சொல்லியிருப்பேன், அதே மாதிரி காலேஜ் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜ் எல்லாம் நியர்பைல இருக்கனால நீங்க வந்து இப்போ உடனே வீடு கட்டி வரணும், பிள்ளைங்க வந்து உடனே ஸ்கூல்ல அட்மிஷன் போடணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த சைட் உங்களுக்கு பக்காவா தான் இருக்கும். உங்க கையில வெறும் 3 லட்சம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த சைட்ல புக் பண்ண முடியும். மீதத்தை பேங்க் லோன் அவைல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பாக்கியா ஹோம்ஸோட ஸ்ரீ பாலாஜி நகர்ல பெர் ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்க அப்படின்னா 1,999 தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இதே நீங்க மஹிந்திரா வேல் சிட்டி நியர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த காஸ்ட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது. அதே மாதிரி 1,999 வேற எந்த அடிஷனல் காஸ்ட்டுமே கிடையாது, வெறும் 1,999 மட்டும் தான். நீங்க மஹிந்திரா வேல் சிட்டி நியர் பாத்தீங்க அப்படின்னா 5,000 அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஆனா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருமே கொடுக்க முடியாத ஒரு சூப்பரான ரேட்ல 1,999 தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அடிஷனல் வந்து ஒரு வேற லெவல் ஒரு தாறுமாறு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஆஃபர் பாத்தீங்க அப்படின்னா லோனை எடு இஎம்ஐ எடு, உங்களுக்கான 6 மாசம் இஎம்ஐ பேமெண்ட்டை பாக்கியா ஹோம்ஸே பே பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆஃபரோட நீங்க இங்க லேண்ட் வாங்க நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கான பிளாட்ஸை புக் பண்ணுங்க. நீங்க செங்கல்பட்டு சரௌண்டிங்ல ஒர்க் பண்றீங்க, இல்ல கூடுவாஞ்சேரி பக்கத்துல ஒர்க் பண்றீங்க, மறைமலை நகர் ஒர்க் பண்றீங்க, இல்ல தாம்பரம் சைடு ஒர்க் பண்றீங்க, கிளம்பாக்கம் ஒர்க் பண்றீங்க, இந்த மாதிரி சரௌண்டிங்ல ஒர்க் பண்ணாலும் இந்த சைட் உங்களுக்கு பக்காவா இருக்கும். ஏன்னா இந்த சைட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன ஏரியாக்கெல்லாம் மிடில் தான் லொகேட் ஆயிருக்கு. மஹிந்திரா வேல் சிட்டி நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அங்க இருந்து இந்த பிரைஸுக்கு எனக்கு தெரிஞ்சு வேற யாருமே கொடுக்க முடியாது. நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் 1,999க்கு ஒரு சூப்பரான ஆஃபரோட கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க நினைக்கிற பட்ஜெட்ல ஒரு சூப்பரான பிளாட் வாங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த சைடு உங்களுக்கு பக்காவா இருக்கும். ஸ்கிரீன்ல இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கான பிளாட் புக் பண்ணுங்க.